வெல்கம் டு நைனாஸ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ராவல் ஸ்டோர் தான் வந்திருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா போயிட்டு செஞ்சு சாப்பிட்டு டீமா அதான் இன்னைக்கு வீடியோவே உங்களுக்கு பாருங்க. அப்படின்னு ஆக்சுவலாக நம்ம ரெவல் ஸ்டோர்ஸ் எது வந்தோம்னா கிராசரி பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கோம். 2 டீமாக ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். அது எந்த முறையில் வந்து செலக்ட் பண்ண போகிறோம்னா நம்ம பழங்காலத்து முறைப்படி தான். நம்ம சாபுத்திரி போட்டு ஆமா சாபுத்திரி போட்டு 2 டீமா ஸ்ப்ளிட் ஆக போறோம். ஸ்ப்ளிட் ஆகி கிராசரிஸ்லாம் செலக்ட் பண்ண போறோம். மேல போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சாபுத்திரி போட்டு டீமை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ரெடியாடா பாய்ஸ்? ஓகே டன். அண்ணாமூச்சி ரேர சாபுத்திரி பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சாபுத்திரி எவனா வெயிட் கூட நாங்க 2 பேர் டீம். ஏஜென்ட் சரவணன் டீம். நானே பூபதி நயனா ஒரு டீம். தள்ளுங்கடா. போங்கடா. சரவணன் பெரும்படை. எஸ் டீம் பிரிச்சுட்டோம். நீங்க எல்லாம் ரொம்ப நினைச்சுட்டு இருப்பீங்க நாங்க பயங்கரமா சமைப்போம், எல்லாம் செஃப் தாம்பல நினைப்பீங்க. செஃப் தாம மாதிரி இருந்தாலும் சமைக்க வருமாங்கிறத வந்து இதுக்கப்புறம் போற சொல்ல தெரியும். சமைக்கிறோம், உள்ள போலாம். சமையல் திறமையை இறக்குறோம், காட்டுறோம். எங்க டீம் வெயிட் என்னன்னு காட்டுறோம். திறமைய பார்த்து நீங்க வந்து அப்படியே அலற போறீங்க. போலாமா? கதற செய்யறோம் அவங்கள. அப்படியே வந்து போயிட்டு பேசுவாங்க. வாங்க போலாம். இன்னைக்கு என்னன்னா நாங்க எடுக்கிற இன்கிரீடியன்ஸ் அவங்க டிஷ்ஷு செய்வாங்க, அவங்க எடுக்கிறது நாங்க செய்யணும். அதான் இன்னைக்கு எனக்கு கண்டென்ட். எப்படின்னா இவன் சொன்ன மாதிரி தான். இப்போ நாங்க எடுக்கிற டிஷ் வந்து அவங்க செய்யணும், நாங்க எடுக்கிற டிஷ் அவங்க செய்யணும், அவங்க எடுக்கிற டிஷ் நம்ம செய்யணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்கோம்னா மீன் குழம்பு. ஓகேவா? மீன் குழம்பு. டன். மீன் குழம்பு பர்ச்சேஸ் பண்ணிட்டு மீன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு மீன் குழம்பு தான் கொடுக்க போகிறோம். அது 2 பேருக்கு செய்ய தெரியாது. இருந்தாலும் மீன் குழம்பு கொடுத்து வெறித்தனமாக ஆகுறோம் அவங்கள. அவ்வளோதான். யூடியூப்ல போட்டு பார்க்க முடியாது அவங்களால, அந்த அளவுக்கு பார்ப்போம். ஹாய். ஸோ எங்களோட டீம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. ஐ திங்க் அந்த டீம் என்ன செலக்ட் பண்ணாங்க எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க கொடுக்க போது நம்ம சமைக்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி எதை கொடுத்தா அவங்க வந்து அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிச்சிருக்கோம். ஸோ அதை ரிவீல் பண்ணிடலாம். மூளையெல்லாம் போட்டு கசக்கி ரொம்ப புளிஞ்சு எடுத்து ஒரு கஷ்டமான டிஷ்ஷு அங்கங்கே ரெஃபர் பண்ணி பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் கேட்டு ஒரு கஷ்டமான டிஷ்ஷாக பிடிச்சிருக்கோம். அதான் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அதான் அவங்க செய்ய போகிறாங்க. அது வேற விஷயம். நமக்கே செய்ய தெரியுமான்னு தெரியல. அது அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ் இப்போ ரிவீல் பண்ண போகிறாரு சைலண்டாக. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லலை, ஜஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, கேட்டுறக்கூடாது. நம்ம என்ன செய்ய போறோம்னா ராகி அடை, அது சக்கரவள்ளி லட்டு. சக்கரவள்ளி கிழங்குல ராகி அடை சக்கரவள்ளி கிழங்குல லட்டும் செய்ய போறான். எங்களுக்கே தெரியும் அதுக்கான இன்கிரீடியன்ஸா எடுக்க போயிடலாம். பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு பட்ஜெட் 300 ரூபாய் தான். இல்ல பட்ஜெட் 300 ரூபாய்க்குள்ள ஈஸியா எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ராகி நம்ம கரெக்டான செக்ஷன்ல தான் இருக்கும். ஆக்சுவலி அவனுக்கு வந்து மாவு எடுத்துக்கலாம். நம்ம செய்ய முடியாது. என்னடா அது ரேட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பட்ஜெட்லாம் தாண்டி போச்சுன்னா எங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. 150 ரூபாங்க. ஐயோ சின்னதா பாருங்க. 95 ரூபா. மனா ஸ்ப்ரவுட்டட் ராகி. ஸ்ப்ரவுட்டட் ராகி போல வேற எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? சின்ன பாக்கெட்டா இது? இதுதான் அடைக்கலாம். இதுதான் ஃப்ளாருக்கு. ஆமா இதுதான் கரெக்டு. எவ்வளோ இது? 65 போடுங்க. 65. ஆக்சுவலி நம்ம எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் எப்படி நான் ஹெல்த்தியாக எடுத்துருக்கோம். இதெல்லாம் இருக்கு போல. இதெல்லாம் இந்த அங்கே ஒன்று இருக்கு போவோம். தோசை இதுக்கு போல. இதுக்கு வேற கொடுத்துருக்காங்க. இதை மாவுக்கு கரைக்கிறதுக்குலாம் இதுதான் போல. நம்ம இதுவே எடுத்துப்போம். 47 ரூபா தாங்க கம்மி ரேட்டு. அது வச்சிருங்க. 47 ரூபா தான் ராகி மாவு. அவளோட கம்மியாக எடுக்கணுமா அவங்க கம்மியாக எடுக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையே. அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி எப்படின்னா ரொம்ப 43 ரூபா. 43 ரூபா தான். எல்லாம் எப்படி சொல்றது, ஹெல்த்தியா எடுக்கிறோம். வேற கைஸ் வெந்தயம் எடுக்கிறோம். நல்லா உள்ள போய் தேடுறா. ஒண்ணுமே தெரியலையே.
பெரிய பாக்கெட் தான் வேணாம். சரி விடு, அது நம்ம லூஸ்ல வாங்கிக்கலாங்கண்ணா. வச்சிரு அப்போ. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வேணுமா? அதுவும் லூஸ் வாங்கிக்கலாம். சரி அப்போ ஓகே. அப்போ எங்க 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 பர்ச்சேஸ் ரைஸோட ஃபினிஷ். ரைஸ் செக்ஷன் போவோம் வாங்க. அப்ப இது இதோட லோக்கலே வாங்கிக்கலாம். ஆமா. சரி கைஸ், நாங்க ஆல்ரவுண்ட் எடுத்துட்டோம். சரி ஓகே, நாங்க ஃபினிஷ் பண்ணி. சரி அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பாருங்க. சரி நாங்கள் டிஷ் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு என்ன போடணுன்றது தான் கொஞ்சம் தெரில. சொன்னது இவர் தான். ஈஸியான டிஷ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன சிரிப்புனா செய்யணும் போல. அதை அவங்க எப்படி செய்ய போறாங்க, அது எப்படி வெளியே வரப்போகுது, நாங்கள் செஞ்ச ராகியோட தான் வரப்போதா இல்லை வேற எதாவது வரப்போதா? ராகியடா கண்டுபிடிச்சிருவான் தான் நினைக்கிறேன். ஸ்ரீதர் கண்டுபிடிச்சிருவான். நம்ம வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் கண்டுபிடிக்க மாட்டானுங்க. அதை விட ரொம்ப ஈஸியா இருக்கானுங்க. ப்ராப்பரா சொல்லணும்ல. நிச்சயமாங்க போலாம். எங்க பில்லு? சம்பவம் இருக்கு. வெறி கொண்டு சாக்கோஸ் தான் ஏதோ பண்றான்னு பார்த்தா, அதான் இது கேமரா அவன் சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. போட்டு செய்யறதுக்கு அல்லா கண்ணா அல்லா கஞ்சி கிட்ட விட போறானா என்ன? சாக்கோஸ் நினைச்சு ஈஸியா சந்தோஷப்பட்டு சிரிச்சு இருந்தோம். 160 பாலை ஊத்தி கொதிக்க விடணும். வெளியே பாலை ஊத்தி இறங்கி வச்சோம். A few moments later. நீ என்ன பண்ண போறோம் தெரியல. பட்ஜெட் என்ன? பட்ஜெட் 100 ரூபாய். எவ்வளவு முடியும்னா எவ்வளோ பிடி. 4 மீன் கரெக்டா இருந்தா போதும். என்ன மீன்? அக்கா மீன் இருக்கலாக்கா? இந்த மீன் எத்த மீன் நல்லா வாங்கியா? இந்த மீன் ஓகே. சங்கரா எவ்வளவு? அரை கிலோ கிலோ 300 ரூபாய். 150. அரை கிலோ 150. கிலோ 75. 1/4 கிலோ தருவாங்களா? 100 கிலோக்கா? 100 கிலோ 100 ரூபாய்க்கு போடுங்கக்கா. சும்மா நாங்களே தான் செஞ்சு சாப்பிட போறோம். இதுலயே நம்ம பரவாயில்ல போடுங்க. 2 கட் பண்ணி போட்டுருந்தா